இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2008 மலையாளத்துல வெளியான ஒரு தரமான டார்க் ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற ஒரு தாறுமாறான மலையாள பேய் படம். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஆரம்பத்துல இந்த படத்தோட ஒன்லைன்ல சொல்லிட்டோம்னா அவ்வளவு ஒரு ஒர்த்திங் சீனா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி எப்படி டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4-5 பேரு எல்லாம் ஒன்னா காட்டுக்குள்ள ஒரு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சிக்காக போயிட்டு இருக்கானுங்க. எல்லாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க. அதுலயும் குறிப்பா பார்த்தோன்னா ஒரு 4-5 பசங்க, அதுல ஒரே ஒரு பொண்ணுங்க மட்டும்தான். அந்த பொண்ணுங்களை எதுக்காக கூட்டி வந்திருக்கானுங்க அப்படின்னா நிறைய போட்டோஸ் எடுக்க தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பொண்ணை மட்டும் கூட்டி வந்திருப்பானுங்க. இவனுங்களும் அப்படியே இந்த காட்டுக்குள்ள ஜாலியா என்ஜாய் பண்ணி பாட்டு கீட்டுலாம் போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நல்லா போயிட்டு இருக்கானுங்க. பட் அப்படி அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற பொண்ணுக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு. அதுல எல்லா பசங்களும் ரொம்ப தெளிவான பசங்களும் சொல்லலாம், கொஞ்சம் விவரமான பசங்க நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி இவனுங்களும் போயிட்டு இருக்க வாக்கிலே பார்த்தா திடீர்னு ஏதோ காரோட கண்ணாடியில ஒரு ரத்த கரை. இதை பார்த்த இந்த பசங்க எல்லாம் அப்படியே பயந்து ஆடி போயிடறானுங்க. யாரு மேலடா வண்டியை விட்டோம் அப்படின்னு. கீழே வந்த பசங்களும் டே யாரு மேலடா வண்டியை விட்ட அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க தாறுமாறா. அப்பதான் அங்க இருக்கிற பையன் அதை உட்காந்து கொஞ்சம் உத்து பாக்குறான். பார்த்தா ஒரு கரு அண்ட காக்காவை போட்டு அடிச்சு வச்சிருக்கானுங்க. அது ஒரு ரத்தம் தெளிச்சு அந்த இடத்துல பயங்கரமா இறந்து போய் கிடக்கு. இதை பார்த்தா இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறானுங்க, டே இது அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஏதோ குறுக்க போயிருக்கும், நம்மளால அடிச்சு போட்டிருப்போம், சரி நம்ம கிளம்புவோண்டா வாங்கடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, யாருன்னா அந்த கண்ணாடி போட்ட பையன். அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, டே இது எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல எல்லாருமே கடவுள் சாமியை நம்புறவனுங்கடா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் வரல, நீங்க வேணா போயிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க இந்த பசங்களும் இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை தம்பி, காலேஜ் ட்ரிப்புனா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும், அதெல்லாம் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் தம்பி, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணதான் போறோம், போயிட்டு நம்ம நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற இடத்த பத்தி ஆராய்ச்சிட்டு நம்ம உடனே கிளம்பி வந்துடலாம்டா அப்படின்னு இந்த பசங்க எல்லாம் அவனுங்களை போட்டு புழிஞ்சு எடுத்து அந்த பையில ஒரு வழியா மண்டையை கழுவி அவனை வாடா போலாம் அப்படின்னு பேசுற வாக்குல திடீர்னு 2 பசங்களுக்கு சண்டை வந்துருது. அங்க இருக்கிற அந்த 2 பசங்களும் தாறுமாறா சண்டை போட்டுக்கிறானுங்க. அவனோட ஃப்ரெண்டும் டேய் விடுங்கடா நம்ம வெளியே வந்திருக்கோம், எதுக்கடா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை விலக்கி விட்டு போற சமயத்துல அந்த கும்பல்ல இருந்து வந்து சண்டை போட்ட ஒரு பையன் என்ன சொல்லிட்டா அப்படின்னா, நான் வரலடா கோச்சிக்காதீங்க, நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இந்த பசங்களும் கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பி போயிடுறானுங்க. அந்த பசங்களும் அவனோட நண்பனை அப்படியே விட்டுட்டு போக இந்த பையன் அப்படியே தனியா நடுக்காட்டுல நின்றுட்டு இருக்கான். நின்னுகிட்டு இருந்த பையலும் சும்மா இருக்க வேணாம், சரி ஏதோ போட்டோ எடுப்போம், நம்மகிட்ட தான் கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் அந்த காட்டை சுத்தி முத்தி அப்படியே அழகழகா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். போட்டோ எடுத்த திடீர்னு பார்த்தா போன கார் அப்படியே ரிவர்ஸ்ல வருது. இவனுங்க நண்பனுங்களுக்கு மனசே கேட்கல போல. இவனுங்களாம் அங்க இருந்து வேகமா வந்து அவனோட நண்பர் சட்டையை கோத்து பிடிச்சி உள்ள இழுத்து போட்டுறானுங்க. டேய் வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள இழுத்து கூட்டி போயிட்டு இருக்க அந்த பையலோ, டேய் நான் தான் உங்க கூட பேசலாம்னு சொல்றேன், என்கிட்ட சண்டையும் போட்டீங்க, என்ன அடிச்சும் துரத்தி விட்டீங்க, அப்புறத்துக்கு என்ன கூட்டி வந்தீங்க, நான் வீட்டுக்கு போறேன், என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி இந்த பையன் அந்த பையல்கிட்ட கெஞ்சே இல்ல. பொதுவா என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம பசங்க எல்லாம் ஒன்னா ட்ரிப்பு போவானுங்க பாத்திருக்கீங்களா, அதுல 4-5 பேர் நல்லா இருப்பானுங்க, அதுல ஒரு பையன் ஒன்று நல்லா இழிச்சவாய் மாட்டிக்குவான், அவனை போட்டு புளிவானுங்களே, அந்த மாதிரி தான் இருக்கும். பாவம் அந்த பயப்புல அந்த பையனை வம்புழுத்து இவனுங்க போட்டு விளையாண்டுட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா இந்த பயலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கண்டெய்னர் ஒண்ணு மாட்டணும்டா மச்சான் அப்படின்னு சொல்லி வேகமா கார் திருப்புறானுங்க. ஒரு மூலையில போய் கார் மாட்டிக்குது, எல்லாம் சேஃபா தப்பிச்சிடறானுங்க. தப்பிச்ச உடனே பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் உள்ள மயக்கத்திலே உட்காந்துருக்கானுங்க. அங்க இருக்கிற பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சுருவாரே இல்லாம அந்த பொண்ணு உள்ளே உட்காந்துருக்க. இந்த பசங்க அந்த பொண்ணை கூப்பிடுறானுங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டே இருக்கானுங்க. அந்த பொண்ணு சுதாரணமும் இல்ல நிதானமும் இல்ல ஒண்ணுமே இல்ல, அப்படியே உட்காந்தே இருக்கா. அங்க இருக்கிற பையனும் அட எந்திரி ஜோ உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணை ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு கொஞ்சம் நிதானம் தெரியுது, என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறா. அப்படியே இந்த பொண்ணு, டேய் உங்களுக்குலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்கடா, எனக்கு ஏதோ பயமா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள போறதுக்கு எனக்கு ரொம்ப பயம், எனக்கு தலையில வேற அடிபட்டுருச்சுடா, பேசாம இவன் சொல்ற மாதிரி நம்ம இந்த காட்டுக்குள்ள போகாம இருந்தா என்ன, நம்ம ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம், அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுல நான் சரியா கூட சொல்லல, அங்க இங்கன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன்டா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கு, நான் போக வேணாம்னு நினைக்கிறேன், நீங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னு அந்த பசங்கள்ட்ட கேட்டா அந்த பசங்க எல்லாம் ஐயோ இதுக்கு தானே நம்ம வரதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற காருக்குள்ள எல்லாருமே தலையில கைய வச்சுக்கிட்டு ரொம்ப கோவமா உட்காந்துருக்கானுங்க. அப்பதான் இந்த பொண்ணு சொல்றா, சரி போங்கடா போலாம், வரத பாத்துப்போம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல இவனுங்களும் சரி போலான்ட்டு சரிடா இவளே சொல்லிட்டா நம்ம எல்லாம் கிளம்புவோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறானுங்க. இதோட அப்படியே இந்த சீனை கட் பண்ணா பட் அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணா, இவனுங்க போற இடம் ரொம்ப சாதாரண இடமோ அசால்ட்டான இடமோ கிடையாது, ரொம்ப கொடூரமான இடம். கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த அரண்மனையில வாழ்ந்திருக்கானுங்க. வாழ்ந்து அந்த அரண்மனையில எப்படி இறந்தானுங்க என்ன ஆனானுங்க ஒண்ணுமே தெரியல. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பசங்களா போறானுங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த அரண்மனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் போயிருக்காங்க. போனவங்க எல்லாம் இன்ன வரைக்குமே உயிரோட திரும்ப வந்தாங்கன்றது சரித்திரமே கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சும் இந்த பசங்க நம்ம அப்படி என்னதான் இருக்குன்னு போய் ஆராய்ச்சி பண்ணி பாத்துருவோம்டான்னு சொல்லிட்டு தான் இந்த பசங்க எல்லாம்
போயிட்டு இருக்கானுங்க. அதுவும் இல்லாம அதுல போயிட்டு இருக்கிறதுல அதுல ஒரு ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு பையனும் இருக்கான், நிறைய பேர் இருக்கானுங்க. போயிட்டே இருந்த இந்த பசங்களும் ஒரு வழியா அந்த அரண்மனையை நோக்கி வந்துடுறானுங்க. வந்த உடனே எல்லாம் அரண்மனை அப்படியே அண்ணாந்து ஆணு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கானுங்க. அதுல அந்த பொண்ணு அந்த அரண்மனையை பார்த்த உடனே என்னடா இது இவ்வளவு பாலடைஞ்சு போய் கிடக்கு, இங்கதான் நம்ம தங்க போறோமா, இங்கதான் நம்ம கண்டுபிடிக்க போறோமா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சரி நம்ம வெளியே போய் தங்கியிருந்து நம்ம தினமும் காலையில வந்தாவது கண்டுபிடிக்கலாமேடா, இந்த நேரத்துல எனக்கு ஏதோ பயமா இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, அப்பதான் இந்த பசங்க எல்லாம் சொல்றானுங்க, அப்படியெல்லாம் இந்த வீட்டுல ஒண்ணு கிடையாது, நிறைய பேர் போயிருக்கானுங்களாம், இறந்துருக்கானுங்களாம், ஏதோ சொல்றானுங்க, நம்ம போய் என்னன்னு தான் ஆராய்ச்சி பண்ணி பாத்துருவோமே அப்படின்னு இந்த பையன் இந்த பொண்ணை பார்த்து கேட்க, அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அட முட்டாள் பயல, இந்த வீட்டை பார்த்தாலே எவ்வளவு பயமா இருக்கு, இதுல போலாம்னு சொல்லிட்டு இருக்க, நாளா வரலடா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, உடனே பதிலுக்கு இந்த பசங்களும், நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம எல்லாருமே ஒன்னா உள்ள போவோம், அப்படி ஏதாவது இருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சா நாம உடனே இந்த அரண்மனையை விட்டு கிளம்பிடலாம், கிளம்பிட்டு இங்க தங்கி இருந்துட்டு திரும்ப பழையபடி காலையில வந்து பார்க்கலாம் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். சரி ஏதோ சொல்றீங்க, உங்களை நம்பி தானே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே கோவத்துல அப்படியே உள்ள போயிட்டு இருக்கா. இந்த பசங்களும் அப்படியே சரி உள்ளலாம் போலாண்டா, எங்கிட்டா பாதை எல்லா பக்கத்தும் ஒரே மாதிரியே ஓட்டையா இருக்கு, நம்மளும் சுத்தி முத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களை கையில டார்ச்சை வச்சுக்கிட்டே சுத்துறானுங்க. இப்படியே போகண்டான்னு இந்த பசங்களும் பேசிக்கிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்க, பார்த்தா இந்த பசங்களுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ராஜ அரண்மனையோட பெரிய கோபுரமே இருக்கு. அப்படியே பார்த்தா அந்த கோபுரத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் நிக்கிறான். யாருன்னு பார்த்தா இந்த பசங்களோட ஃப்ரெண்டு, யாருன்னா அந்த ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு பையன் சொன்னல, அந்த பையன் அப்படியே அதுக்கு முன்னாடி நின்று ஏதோ அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த இந்த பசங்களும், அட மடப்பயல, இங்க வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அந்த பையனை கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அப்பதான் இந்த பையனும் சொல்றான், இந்த அரண்மனைக்குள்ள நம்ம யாருமே போக வேணாம், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, நம்ம வேற எங்க தங்கிட்டு வந்து திரும்ப இங்க வந்துக்கலாம், இது மோசமான இடமா தெரியுது, வேணாண்டா அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த அந்த பசங்க எல்லாரும், நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்டா, ஏன்னா ஆன்மீகன்றதே பொய்யான விஷயம், அதுல நீ நிறைய பீலா உள்ள பாரு, அதெல்லாம் கேட்டு என்னால இருக்க முடியாது அப்படின்னு இந்த பையனை பார்த்துட்டு சொல்லிட்டு, இவனுங்கெல்லாம் எதுக்காக பயப்படுறானுங்க அப்படின்னா, இது ரொம்ப பாலடைஞ்சதா இருக்கு மச்சான், அதனால இதை பார்த்து இவனுங்க பயந்துட்டு இருக்கானுங்க, சரி நம்ம உள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ள போறானுங்க. அங்க போன அப்புறமும் பார்த்தா இந்த பொண்ணு திரும்பவும் சுயநினைவு இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கா, கையில ஒரு டார்ச்சு, இவ பாட்டுக்கு தனியா சுத்த தனியா பேச அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பசங்க யாரும் இந்த பொண்ணை அவ்வளவு ஒரு பெரிய விஷயமா கண்டுக்கல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணோட கண்ணுக்கு அந்த வீட்டுல இருக்க ஆவி பேய் பிசாசு எல்லாமே தெரிய வரும். அதே மாதிரியே அந்த கும்பல்ல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, ஆன்மீக சக்தி கொண்டவன், யாருன்னா அந்த கண்ணாடி போட்ட இந்த பயபுல, இவன் கண்ணுக்கும் எல்லாமே தெரியும். இந்த பயலுக்கு பேய் ஓட்டுறதுல இருந்து பேய் பிடிக்கிற வரைக்கும் இந்த பையனுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த பையனோட அப்பா வந்து ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு மிகப்பெரிய மந்திரக்காரனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த பையனோட அப்பா இந்த பையனை போகும்போதே அங்கெல்லாம் போகாதடா, அது மோசமான இடம் சொல்லி தான் வேற அனுப்பியிருக்கான். இதெல்லாம் தாண்டி இந்த பையனும் அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காம இந்த பசங்க கூட வந்து இங்க மாட்டிக்கிட்டு படாத பாடு கிடையாது. ஒன்னு சொல்லணும் என்ன அப்படின்னா, பொதுவா பசங்க எல்லாருமே இந்த சனி ஞாயிறு லீவ் விட்டா சுத்துவானுங்களே, சனிக்கிழமை காலைல போனா நைட்டு தான் வருது, ஞாயிற்றுக்கிழமை காலைல போனா நைட்டு தான் வருது. அப்ப கூட சொல்லுவாங்க பாத்திருக்கீங்களா அம்மா அப்பாலாம், டேய் இந்த நேரத்துல அங்கெல்லாம் போகாத, அதெல்லாம் மோசமான இடம், நிறைய சுத்துது போகுது வருதுன்னு சொல்றானுங்க. அதுவும் இல்லாம நீ அங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நாங்களா உங்களை பாத்துக்க மாட்டோம், நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு நிறைய அம்மா அப்பா நிறைய பசங்களை போட்டு மிரட்டி இருப்பானுங்க. அதெல்லாம் தாண்டி வந்த மாதிரிதான் இந்த பையனும் வந்திருக்கான். அப்படியே அந்த அரண்மனைக்குள்ள இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, அங்க ஒரு போட்டோ தெரியுதுன்னு அப்படியே லைட் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. யார் அப்படின்னா அந்த அரண்மனையோட இளவரசி. இந்த பொண்ணு அப்படியே இந்த இளவரசி எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகா ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்க, திடீர்னு அந்த அரண்மனைக்குள்ள சம்பந்தமே இல்லாம ஒரு சத்தம். இந்த பொண்ணு சரி எதை எலி பூனை கத்திக்கிட்டு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பழையபடியே பாத்துக்கிட்டு இருக்க, திடீர்னு ஆப்போசிட்ல பார்த்தா ஏதோ ஒரு ரத்த கரையோட ஒரு கை. இந்த சத்தத்தை கேட்ட இந்த பசங்க எல்லாம் ஒரு செகண்ட் அலர்ட் ஆகுறானுங்க, என்னவாடா இருக்கும் திடீர்னு சத்தமே கேக்குது அப்படின்னு. இவனும் கையில டார்ச்சை வச்சுட்டு பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். திரும்பவும் ஏதோ ஒரு சத்தம். இந்த பையனு கையில டார்ச்சை வச்சுட்டு சரி அப்படியே என் பின்னாடியே வாங்கடா என்னவா இருக்கும் போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் அப்படியே பொறுமையா நகர்ந்து போய் பாக்குறானுங்க. இந்த பொண்ணு அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆகி போய் அந்த போட்டோ பழையபடி பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. அந்த பசங்களை அப்படியே பின்னாடி வர அப்படியே ஒரே புகை மூட்டமா ஆகுது அந்த இடம் ஃபுல்லா. அப்படியே அந்த புகைக்குள்ள இருந்து பார்த்தா அப்படியே ஒரு அழகான ஆவியும் அதோட கையும் அப்படியே பொறுமையா வெளியே வருது. இதை பார்த்த இந்த பசங்க எல்லாம் அந்த இடத்துல அப்படியே பயந்து போய் உட்காந்துறானுங்க. உட்காந்து அந்த பசங்களுக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு அழகான பாலடைஞ்ச கடிகாரம் ஒண்ணு தெரியுது. இந்த பசங்களும் அந்த கடிகாரத்தை பார்த்து அப்படியே ஒரு டார்ச் அடிச்சுட்டு உட்காந்தே இருக்கானுங்க. திடீர்னு பார்த்தா அந்த கடிகாரம் சில்லா உடஞ்ச அந்த பசங்க மூஞ்சிலே இந்த கண்ணாடிலாம் அடிச்சிருது. அது உடஞ்சதை பார்த்துட்டு இந்த பசங்க எல்லாம் 10 அடி பறந்து போய் கீழே விழுகிறானுங்க. இன்னொரு பக்கத்து இந்த பொண்ணு டார்ச்சை வச்சுட்டு இங்கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு பின்னாடியே திரும்பி பார்த்தா இந்த பொண்ணோட
மண்டைக்குள்ள ஏதேதோ பழைய நினைவுகள் அந்த அரசாங்கத்துல எல்லாம் எப்படி இருந்தாங்க எந்த மாதிரி இருந்தாங்கன்றது எல்லாமே அந்த பொண்ணுக்கு அப்படி நினைவுகள் வருது. இந்த பொண்ணு அப்படியே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்தே இருக்கா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் ஒரு செகண்ட் மூளை எதுவும் வேலை செய்யாது. அப்படியே அந்த பொண்ணு ஸ்டன்னா நின்னுகிட்டு இருக்க. இந்த பசங்க எல்லாம் இதுக்கே கத்தி கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா அங்க இருக்கிற அறைக்குள்ள எல்லாம் மோசமானதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணு வேற ஒரு பக்கத்தை பயந்து நிக்கிறாளா. இந்த பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு வரானுங்க. இப்ப நம்ம என்னதாண்டா பண்ணலாம், நம்ம இருக்காம வில போயிடலாமா அப்படின்னு. அப்பதான் அதுல இருந்து பையன் ஒருத்தர் சொல்றான், ஏய் இங்க இருக்கிறது நமக்கு நல்லதே கிடையாதுடா, நம்ம ஃபர்ஸ்ட் கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்ல அந்த பசங்க எல்லாம் போலான்றானுங்க. அப்புறம் வேணான்றானுங்க. அவனுங்களே ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரமாட்டானுங்க. இந்த பொண்ணு அப்படியே ஒரு பக்கத்து சுத்திக்கிட்டு இருக்கா. கடைசியில என்னதான் ஆகுதுன்னா அங்கிட்டு நிக்கிற ஒரு 3 பசங்க மட்டும் இந்த 4 பேத்துல என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இந்த வீட்டுல நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன், நீங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னு கேட்க அவன் கூட இருக்க அந்த 2-3 பசங்களும் என்ன சொல்றானுங்க அப்படின்னா, நானும் இப்படிதான் மச்சான் சொல்றேன், ஆனா இவனுங்க கேக்குறானுங்க, பேயின்றானுங்க பிசாசுன்றானுங்க, ஏதோ சொல்லி பயமுறுத்துறானுங்கடா. அப்படி பேய் பிசாசுன்னு ஒண்ணு இருந்திருந்தா யாரையே அழிச்சிருக்கலாமே, இந்த கோட்டையை அழிச்சிருக்கலாமேடா அப்படின்னு இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் இங்க இருக்கிற பையன் ஒருத்தர் சொல்றான், அடே முட்டாள் பசங்களா, இந்த கோட்டைக்குள்ள நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க, அப்படி இருக்குன்னு நிரூபிச்சிட்டுனா நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற பையனுங்களும் எல்லாம் திரும்ப ஒன்னா சேர்ந்து சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கடைசியில எல்லா பசங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு பிளான போடுறானுங்க. இங்க பேய் இருக்கு பேய் இருக்குன்றீங்களா, இங்க இருக்கிற பேயை நம்ம ஃபர்ஸ்ட் வர வைப்போம், அது என்னதான் ஆகுது பாப்போம்டா அப்படின்றானுங்க. உடனே அங்க இருக்கிற அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி இங்க இருக்கிற பேயை வர வைப்போம், அதுக்காக நம்ம நிறைய ப்ராசஸ் பண்ணுமே, அதெல்லாம் நம்ம எப்படா பண்றது அப்படின்னு இந்த பையன் கேட்க அப்பதான் அங்க இருக்கிற ஒரு பையன் சொல்றா, இங்கதான் நம்மள்ட்ட ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு மனுஷன் இருக்கானே, அவனை வச்சு நம்ம பேயை வர வைப்போம், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க உடனே இங்க இருக்கிற இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, டேய் அதெல்லாம் வேணாடா, நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நம்ம பாட்டு வந்தோமா இதை சுத்தி பார்த்தமா ஆராய்ச்சி பண்ணமான்னு போயிடலாம்டா, எதுக்கடா அதெல்லாம் வர வச்சுட்டு அப்படின்னு இந்த பொண்ணு இந்த பசங்களை பார்த்து கேட்டா அந்த பசங்களும் நம்ம வந்தமா ஏதாவது சாதிச்சமான்னு இருக்கணும், சும்மா சுத்தி பார்த்தோம்னா இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த பொண்ணை நல்லா மோட்டிவேட் பண்றானுங்க. இந்த பொண்ணு அப்படியே இந்த பசங்களை பார்த்து சொல்றா, ஏதோ பண்றீங்க ஏதோ சொல்றீங்க, சரி பண்ணுங்கடா என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு இந்த பொண்ணு அந்த பசங்க கூட சேர்ந்துட்டு சொல்ல அப்படியே இவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வாக்குல இந்த பையன் ஒரு லைட் எடுத்து அங்க இருக்கிற ஆப்போசிட்ல ஒரு போட்டோல லைட் அடிக்கிறான். டார்ச் எடுத்து அடிச்சு காமிச்சு இந்த பையனும், இதுதானே இந்த கோட்டையோட இளவரசி, இந்த அம்மா தானே இறந்து போயிட்டாங்க, இவங்கள தான் நம்ம வர வைக்க போறோம் அப்படின்னு 1008 கேள்வி அந்த பசங்கள்ட்ட. அந்த பசங்களும் இதுதான் சொல்றானுங்க, இதுதான்டா இந்த கோட்டையோட இளவரசி, இந்த அம்மா தான் ஆவி ஆயிட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த பசங்களும் சொல்ல அப்படியே இந்த பசங்க எல்லாம் இதை பார்த்து பயந்து போய் ஒரு செகண்ட் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பட் அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அந்த கும்பல் எடுத்து இன்னொரு பையன் வாய விட, டே இதெல்லாம் பண்ண வேணாடா, எனக்கு பயமா இருக்கு, வீட்டுக்கு வேற நான் ஒரே புள்ளடா, என்ன விட்டுருக்கடா அப்படி சொல்லி அந்த பையன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். உடனே இந்த பசங்க எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது மச்சான், உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சும்மா பார்க்கலாம் நம்ம ட்ரை பண்றோம், என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பசங்க சொல்றானுங்க. அப்பதான் ஆன்மீக சக்தி கொண்ட இந்த பையனும் சொல்றான், டே இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்ரா, இதுக்கு நான் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன், ஆனா நீங்க எதுவுமே பயப்படக்கூடாது அப்படின்னு இந்த பையன் சொல்ல இந்த பையனுங்களும் ரஜினி டைலாக் விடுற மாதிரி பயமா எனக்கா அப்படின்ற மாதிரி நிறைய டைலாக் விட்டுட்டு அந்த பையன்ட்ட வாடா மச்சான் வரதை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தயார் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே அந்த சமயத்துல பார்த்தா இந்த பசங்க எல்லாத்துக்குமா சேர்ந்து அந்த இடத்துல ஒரு போட்டோ கிடைக்குது. இதை எடுத்து பார்த்த இந்த பசங்களும் கையில டார்ச் வச்சுக்கிட்டு அப்படியே பயந்து போய் அந்த போட்டோ பார்த்துக்கிட்டு நின்றுருக்கானுங்க. என்ன போட்டோன்னு அப்படியே பார்த்தா அந்த ஃபேமிலியோட போட்டோவே அவனுங்கள்ட்ட கிடைச்சிருக்கு. பார்த்தா அந்த அரண்மனையோட இளவரசி, அவனுங்க பையன், அப்பா எல்லா போட்டோ அதில் கிடைச்சிருக்கு. அப்பதான் இந்த பசங்க எல்லாம் பாக்குறானுங்க, ஓ இந்த வீட்டுல குட்டி பசங்களும் இருந்திருக்கானுங்களா, அவனுங்களும் இறந்து போயிருப்பானுங்க போலயே அப்படின்னு இந்த பையனோட போட்டோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்பதான் அங்க இருக்கிற அந்த பையன் சொல்றான், இதெல்லாம் ரொம்ப மோசமான இடம், ஏன்னா இந்த வீட்டுல குட்டி குழந்தைகளும் இருந்திருக்கானுங்க, அவனுங்களோட குட்டி சாத்தான்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதுங்க எல்லாமே இந்த வீட்டுக்குள்ள நிறையவே இருக்கும் போல மச்சான், எனக்கும் பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு அந்த பையில சொல்ல இவனுங்க 2 பேரும் அப்படியே ஒரு வருஷம் சன்னாய் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்து இங்க ஒரு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, மச்சான் கீழே ஏதோ ஒரு உருவம் தெரியுதுரா அப்படின்னு சொல்லி டார்ச்சை வச்சு தாத்தா தாத்தான்னு ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்க. ஆனா அந்த இடத்துல பார்த்தா அப்படி ஒரு பெரிய உருவமாவும் எது தெரியல, பெரிய விஷயமாவும் எது தெரியல, ஃபுல்லா பனி மூட்டம் புகை மூட்டமாவே தெரியுது. இதை பார்த்தா அவனோட நண்பனும், அடா முட்டாள் பையில கூட வந்து 2-3 பேர் தான் பைத்தியன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல பண்ணிட்டு இருக்கேடா, கீழே ஒண்ணுமே இல்ல, அப்படி என்னதான்டா தெரியுது அப்படின்னு சொல்லி இந்த பையன் அந்த பையில போட்டு அப்படி திட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனோட நண்பன் சொல்றான், மச்சான் இல்ல மச்சான், யாரோ ஒரு தாத்தா கீழே இருந்த மாதிரி தெரிஞ்சு, அதான் டார்ச் அடிச்சு தாத்தா நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு கூப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த பையன் சொல்ல இந்த பையில உடனே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஃபர்ஸ்ட் உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை உள்ள கூட்டி போயிடுறான். அப்படியே இதோட இந்த சீனை கட் பண்றானுங்க. அப்படியே இன்னொரு பக்கத்து இங்கிட்டு பார்த்தா இங்க இருந்த ஒரு பையன் ஜன்னல் வழியா தாத்தா தாத்தான்னு இங்கிட்டு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்கான். ஏன்னா அந்த பையலுக்கு அதே மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல. அப்பதான் அங்க இருக்கிற பையலுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன அப்படின்னா இந்த பசங்களா சொல்றது வேற உண்மையா இருக்குமா அப்படின்னு அந்த பையன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதான் இந்த பையனும் சொல்றான், இல்ல மச்சான் உண்மையாதான் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுடா, அதான்டா வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அந்த பேய் பிடிக்கிற ப்ராசஸ் போய் பார்க்கலாம், இங்க இருந்து கிளம்புடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறானுங்க. கடைசியில பார்த்தா இந்த பசங்க எல்லாருமே அப்படியே ஒரு இடத்துக்கு வந்துடுறானுங்க. வந்த உடனே ஒரு ரவுண்டை போட்டு அதை ஏதோ வரைஞ்சி இவனுங்களும் சுத்தி ரவுண்ட்
ரவுண்டா உட்காந்துறானுங்க. இந்த பசங்க எல்லாம் ரவுண்டா உட்காந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல மழை வர மாதிரி ஆகுது, இடி இடிக்குது, அந்த இடமே ஃபுல்லா கருகருன்னு ஆயிருது. இந்த பசங்களை அப்படியே உட்காந்தே இருக்கானுங்க. அப்பதான் அந்த ஆன்மீக சக்தி கொண்ட அந்த பயலும் கையில ஏதோ வித்தியாசமான பொருளை நிறைய கொண்டு வரான். அது பார்த்தா ஏதோ ஒரு நட்சத்திர வடிவுல இருக்கு. அந்த பொருளை கொண்டு வந்த அந்த பையில பார்த்தா அதை அழகா ஸ்டார் வடிவத்துல நட்சத்திர வடிவில் அழகா ஃபிட் பண்ணிடுறான். அதை சுத்தி எல்லா பசங்களும் உட்காந்துறானுங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்ச இந்த பையிலும் கையில ஒரு 10 ஊதுபத்தி வச்சிருக்கான். ஊதுபத்தி வச்சுட்டு இதை நம்ம பொருத்த போறோம். பொருத்தின உடனே ஒரு 4 ஊதுபத்தியை 4 மூளைக்கு வச்சுட்டு எல்லாரும் கையில ஆளுக்கு ஒரு ஊதுபத்தி வச்சுட்டு நான் சொல்ற மந்திரங்கள்லாம் நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும்டா அப்படின்னு இந்த பையன் எல்லாத்தையும் சொல்றான். அங்க இருக்கிற பசங்களும் ஆரம்பிடா ஆரம்பிடா அப்படின்னு சொல்ல இவனும் எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருளா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க இருக்கிற பொண்ணு என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேணாடா, எனக்கு பயமா இருக்குடா, எதுவும் வேணாண்டா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த பசங்கள்ட்ட திரும்ப பழையபடி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அந்த பசங்களும் இல்ல பண்ணிதான் ஆகணும் அப்படின்றானுங்க. இந்த பசங்களை அப்படியே உடனே அழகா ரவுண்டா சுத்தி உட்காந்துட்டானுங்க 6 பேருமே. அதுக்கு நடுவுல ஒரு நட்சத்திரம், அதை சுத்தி ஒரு ரவுண்டு விளக்கு கிழக்கு எல்லாம் பொருத்தி வச்சுட்டு உட்காந்துடுறானுங்க. இந்த பசங்க பாவம் உட்காந்த உடனே அந்த வீட்டை சுத்தி ஏதேதோ சத்தம், பூச்சி பாம்பு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருது. இவனுங்களும் அப்படியே பயத்துல உட்காந்தே இருக்கானுங்க. அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த வீட்டுல எரியறதே 1-2 லைட்டு தான். அந்த லைட் ஆஃப் ஆக மழை வர மாதிரி இடி இடிக்குது. இந்த பசங்களாம் இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு உட்காந்தே இருக்கானுங்க. கரெக்டா அந்த சமயம் பார்த்து அந்த ஆன்மீக சக்தி கொண்ட அந்த பையலும் கையில ஒரு பத்திய பத்த வச்சு ஒரு ஞாபகத்தை போடுறான். அவனுங்களும் சுத்தி பயத்துல எல்லாம் உட்காந்தே இருக்கானுங்க. திரும்ப அந்த சத்தத்தை கேட்டோன்னு அந்த கோட்டைக்குள்ள உடனே திரும்ப இடி மின்னலு. இந்த பசங்க அதுல காதுல வாங்கிக்காம அப்படியே பயத்தோட பயமா உட்கார்ந்து அந்த ஞானத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பையன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, எல்லா ஸ்டாருக்கும் நடுவுல இன்னொரு ஸ்டார் மாதிரி வச்சு அதுல ஒரு விளக்கு மாதிரி வச்சு அதுல இந்த பத்தியெல்லாம் காமிச்சு, டேய் இங்க பாருங்கடா, இது ரொம்ப மோசமான ப்ராசஸ், இதை விட்டு யாரும் எந்திரிச்சிடாதீங்க மொத தயவு செஞ்சு அப்படின்னு அந்த பையன் அந்த பையலே ஒரு பயத்தோட தான் செஞ்சுட்டு இருக்கான். அப்பதான் இந்த பையன் சொல்றான், இதுக்கு நடுவுல ஒரு ரவுண்ட் இருக்கு பாருங்கடா, அதுல எல்லாருமே கையை வச்சுக்கோங்க, நான் சொல்றப்ப மட்டும் கையை எடுங்க, கடைசி வரைக்கும் யாருமே கையை எடுக்கவே கூடாது அப்படின்னு இந்த பையன் சொல்றான். இந்த பாருங்கடா நான் திரும்பவும் சொல்றேன், இதுல இருந்து கையை மட்டும் யாரும் எடுத்துடாதீங்க, கையை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு இந்த பையன் அப்படியே சொல்றான். இதெல்லாம் கேட்ட இந்த பசங்க பொண்ணு எல்லாம் அந்த பொண்ணு ஒரு செகண்ட் யோசிக்கிறா, நம்ம கையை மட்டும் எடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல கையை வச்சுட்டு அப்படியே பயத்தோட பயமா அங்கனே உட்காந்தே இருக்கா. அப்பதான் இந்த பையன் அப்படியே சொல்றான், இங்க பாருங்கடா நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன், அந்த மந்திரத்தை நீங்க எல்லாருமே சொல்லணும், அந்த மந்திரத்தை ஒரு 3 டைம் சொன்னா போதும், கண்டிப்பா இங்க இருக்கிற பேய் கண்டிப்பா வெளியே வருண்டா அப்படின்னு சொல்ல உடனே இந்த பசங்க எல்லாம் அந்த பையன் மந்திரத்தை சொல்ல சொல்ல இவனுங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே இந்த வீட்டை சுத்தி பார்த்தா ஏதோ புகை மூட்டம் கொலுசு சுத்தம் நிறைய கேட்க ஆரம்பிக்குது. இந்த பசங்களும் என்னடா பண்றது, பழையபடி எல்லாம் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயலுங்களை அப்படியே பயத்தோட பயமா இந்த பையன் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்தே இருக்கானுங்க. அந்த வீட்டுல சத்தம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. இந்த பையில வித்தியாசமா வாயிலெல்லாம் அந்த தீப்பத்திய வச்சு அந்த பேயை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பொறுமையா அப்படியே இவனு சொல்லிக்கிட்டே இருக்க சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் பயத்துல உட்காந்துருக்கானுங்க. அப்பதான் அந்த கும்பல்ல இருந்த ஒருத்தன் கேக்குறான், டேய் இங்க பேய் இருக்கா இல்லையாடா, ஏன்டா என்ன இப்படி சோதிக்கிற, எனக்கு ஏதோ பயமா இருக்குடா, ஏதாவது வருதா வரலையா அப்படி சொல்லிட்டு அந்த பையன் அந்த கும்பல்ல அப்படியே பயத்தோட பயமா அவனும் உட்கார்ந்துருக்க. கூட இருக்கவனுங்களும் சொல்றானுங்க, அதே மாதிரி என்னடா ஆச்சு, பேய் இருக்கா இல்லையாடா, நாங்களும் கையை வச்ச இடத்துல வச்சிருக்கோம், கை வேற வலிக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு அந்த பையன் கேட்க. ஆனா அந்த பையன் பார்த்தனா இவனுங்க சொல்றது எதுவுமே காதுல வச்சுக்கல, அவன் தன்னோட மந்திரத்துக்குள்ள நல்லா மும்மரமா போயிட்டான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அந்த வீட்டோட வெளிப்புறமா பார்த்தோம்னா அந்த பேய் எப்படி நடந்து வர மாதிரியே சத்தம், இடி மின்னல் காத்து புயல் அப்படின்ற மாதிரி இந்த பசங்களும் கூட அதுல இருந்து கையை எடுக்காம கூட வெறித்தனமா அதை மும்மரமா பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பேய் வர மாதிரி சத்தம், இவனுங்களும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இவனுங்களும் நிறுத்தாம அந்த மந்திரத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கிற கதவுல பார்த்தா ஏதோ படன்னு சத்தம் கேக்குது. இவனுங்களும் கடைசி வரைக்கும் மந்திரத்தை நிறுத்தல. இந்த பசங்களும் அப்படி நிறுத்தாம அந்த மந்திரத்தை பண்ணிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணோட கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரியற மாதிரி இருக்கு. பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்ல அந்த வீட்டுல இருக்க பேய் வந்து நிக்குது. இதை பார்த்த இந்த பொண்ணு அந்த இடத்துல துளி துளியே கத்த ஆரம்பிச்சு அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு பிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. இந்த பசங்க எல்லாம் பதறி போய் கத்த ஆரம்பிச்சிடானுங்க. ஜோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கத்து அப்படியே அந்த மூலையில பார்த்தா அங்க ஒரு பையன் துடி துடிக்க கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பையனை விட இந்த பொண்ணை பார்த்தா கண்ணு முள்ளி எல்லாம் மேல ஏறிடுச்சு. இந்த பொண்ணு அப்படியே துளி துடிக்க கத்திக்கிட்டு இருக்கா. இவனுங்களும் பயத்துல கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா அந்த பொண்ணோட உடல்நிலையை பார்க்கும் போது உடம்பெல்லாம் நெளிஞ்சு இந்த பொண்ணு கண்ணுலாம் மேல போய் அந்த பொண்ணு இதை செத்து போன மாதிரி ஒரு செகண்ட் கிடக்குறா. இன்னொரு பக்கத்து அந்த கும்பல இருந்த வந்த ஒரு சின்ன பையன், அடே நான் இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன், ஏன்டா என் பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்லி அந்த பையன் ஒரு மூலையில உட்காந்து அழுகாத அழுக இல்ல. அப்படியே இந்த பக்கத்து பார்த்தா இந்த பொண்ணு வேகமா அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு உட்காந்துடுறா. உட்காந்த ஒண்ணு அந்த பசங்க எல்லாம் அந்த பொண்ணை கேள்வி கேட்கறானுங்க, உனக்கு என்னதான் ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தாலும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல, ஃபர்ஸ்ட் என்னதான் பிரச்சனைன்றதை எங்கள்கிட்ட சொல்லுமா அப்படின்னு அந்த பசங்க எல்லாம் கேட்கறானுங்க. அந்த பொண்ணு அப்படியே முழிச்ச வாக்குல அந்த இடத்துல பயந்து போய் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அன்னைக்கு நடு ராத்திரியே அந்த பையனும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிறானுங்க. இந்த வீட்டுல யாராலுமே அழிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கொடூரமான கெட்ட தீய சக்தி இந்த வீட்டுல இருக்கு, இதை யாராலையுமே அழிக்க முடியாது, நம்மளோட வேலை என்னன்னா வந்தோம் அதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சோம், கண்டுபிடிச்சிட்டோம், நம்மளோட
கேமராலேயே அந்த பேயை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, ஒரு வழியா நம்ம நைட்டு மட்டும் இந்த இடத்துல தங்கி காலைல தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அந்த பசங்களுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்குது. இந்த நாட்டுல எப்படி வாழ்ந்தானுங்க, இந்த கோட்டையில எப்படிலாம் வாழ்ந்தானுங்க அப்படின்னு இந்த பசங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா ஃபுட்டேஜ்களையும் எடுத்துட்டு இந்த பசங்க இதோட இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறானுங்க. அப்படியே இதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறானுங்க. அப்படியே இந்த படம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. சரி, அப்படியே இதோட தரமான சூப்பரான படத்தோட உங்க எல்லாத்தையும் வந்து சந்திக்கிறேன். பாய்.